மக்களே பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு வழியா இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். சந்தேகத்துக்கு இடம் இல்லாம அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா இருக்கு. ஏன்னா ஒன் வீக்கா வந்து பல போராட்டம், பல சந்தேகங்கள், பல குழப்பங்கள் இதெல்லாம் தாண்டி இதை வந்து வெற்றிகரமா இப்படிதான் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதுல வந்து என்னன்னா இந்த ஃபார்மை புரிஞ்சுக்கிறதுக்கும் பிறருக்கு புரிய வைக்கவும் ரொம்ப கஷ்டமான ஃபார்மா இருக்கு. இது யார் டிசைன் பண்ணான்னு தெரியல, அவங்களையும் தேடிட்டு இருக்கோம். இப்போ இதுல என்னன்னா மெயினா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்றது எப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா புரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஃபில்அப் பண்ண ஃபார்முடைய மாதிரி இருக்கும். ஸோ அதை காமிச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல நம்ம வந்து இந்த ஃபார்மை 3 பகுதியா இருக்கு, 1, 2, 3 அதை பாத்துங்க. ஸோ இதுல வந்து 1, 2 ஃபில்அப் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கும், 1, 3 ஃபில்அப் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கும் வரும். இப்போ 1, 2 ஃபில்அப் பண்றத முதல்ல பார்ப்போம். 1, 2 யாரை ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2002, அதாவது 2002ல ஓட்டு போட்டவங்க இந்த ஃபார்மை வந்து இந்த ஃபார்மேட்ல தான் ஃபில்அப் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 காலத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா போட்டோ ஓட்டணும். முதல்ல இந்த போட்டோ ஓட்டுறது மெயின். போட்டோ எல்லாரும் ஒட்டிடுங்க. அப்பதான் உங்களுக்கு இப்போ ரீசெண்டான உள்ள போட்டோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும், ஆதார் எண்ணு, கைபேசி எண்ணு. அடுத்தது தந்தை பெயரு, தந்தையுடைய இப்போதைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு. அடுத்தது தாயுடைய பேரு, அவங்களுடைய எண்ணு. அப்புறம் மனைவி அல்லது கணவனுடைய பேரு, அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு. இதை ஃபர்ஸ்ட் காலத்துல நீங்க ஃபில்அப் பண்ணிடணும். இது உங்களுக்கு மேக்சிமம் எல்லாருக்குமே கிளியரா இருக்கும். 2வது காலத்தை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நம்ம ஓட்டு போட்டதை, நம்ம 2002ல ஓட்டு போட்டதை நம்ம லிஸ்ட் எடுத்திருப்போம். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து நம்ம பேரு இது இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு அந்த பேருக்கு நேரா லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இதுல 32 இருக்குல்ல, 32 வந்து இதோடைய வரிசை எண். இந்த 15 அப்படிங்கறது வந்து வீட்டு நம்பர். அது சோ நம்மளுக்கு தேவை வரிசை எண் தேவைப்படும். அந்த வரிசை எண்ணை நம்ம குறிச்சிக்கணும். அடுத்தது இந்த பேஜ்ல கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாகம் எண்ணு இருக்கும். பாகம் எண் 23 அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ அது நம்ம முக்கியம். பாகம் எண்ணும் வரிசை நம்ம முக்கியம். சட்டமன்ற ஒரு தொகுதியின் எண்ணு அதுவும் முக்கியம். சோ இந்த எண்ணெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்ம்ல நம்ம வந்து கீழே வந்து இந்த பாகம் எண்ணு, வரிசை எண்ணு இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இதுல வந்து நம்ம பேரு வந்து இப்ப இதுல முகமதுன்னு இருக்கு. சப்போஸ் நம்ம 2002ல நம்மளோட பேரு வந்து அதுல மிஸ்டேக்கா இருக்கு, இப்போ உள்ள அடையாள அட்டையில வந்து கரெக்டா இருக்கு, அதாவது ஓட்டர் இப்போ உள்ள ஓட்டர் கரெக்டா இருக்கு, பழசுல வந்து பேரு மிஸ்டேக்கா இருந்தாலும் எப்படி மிஸ்டேக்கா இருக்குதோ அதே மாதிரியாவே இதுல பதிவு செய்யணும். மெயினா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2002 லிஸ்ட வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க யார் யார் ஓட்டு போட்டிருக்கீங்க. அப்ப ஓட்டு போடும்போது அந்த டைம்ல எப்படி பேர் இருந்துச்சு, எப்படி ஸ்பெல்லிங் இருந்தது, என்ன பாகம் என்ன வந்து வரிசை என்னோ அதை நீங்க குறிப்பிடும் போதுதான் நீங்க தான் அது அப்படிங்கறத அவங்க லிங்க் பண்ண முடியும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க கேக்குறாங்க. நீங்க இதை வந்து பேரை நீங்களாவே கரெக்ஷன் பண்ணி எழுதக்கூடாது. எப்படி அங்க அதுல இருந்துச்சோ 2002ல எப்படி இருந்துச்சோ அதை பார்த்து அப்படியே எழுதணும். சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா வாக்காளர் பெயரு, அப்புறம் வந்து அவங்க அடையாள அட்டை எண்ணு வந்து அதுல சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. 2002ல இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லன்னா எழுத அவசியம் இல்லை. அதே மாதிரி அடுத்து உறவினர் பெயர்னா நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களோட தந்தை பேர் இருக்கும் அதுல, அவங்க தான் உறவினர் பேர். இப்ப இதுல ராஜான்னு இருக்கு பாருங்க. இப்போ ராஜா உங்களுக்கு என்ன முறை அப்படிங்கறது தான் இதுல உறவு முறைன்னு கேக்குறாங்க. அதாவது என்னன்னா இப்போ முகமதுங்கிறவருக்கு இந்த ராஜாங்கிற வந்து தந்தை முறை. அப்பங்கிற போது நம்ம இந்த உறவு முறையில தந்தைன்னு போட்டுடணும். சோ அடுத்த மாவட்டம், அப்புறம் நீங்க மாநிலத்தில் எழுதிட வேண்டியது, கீழே வந்து பாகமன் வரிசை அவ்வளவுதான். இந்த ஃபார்ம் இதோட முடிஞ்சிருச்சு. கீழே நம்ம வந்து கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துடணும். இதுதான் இதுல வந்து ஒரு உங்களுக்கு 1, 2 ஃபில்அப் பண்ற மெத்தடு. அடுத்தது பாத்தீங்கன்னா 1, 3 எப்படி ஃபாலோ பண்றது. அதாவது 2002ல உங்க பேர் இல்ல, உங்க தந்தையோட பேர் தான் இருக்குது அப்படிங்கும் போது அந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்றது அப்படிங்கறது இதுல பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஆல்ரெடி நம்ம என்ன நடைமுறையோ அதே தான், ஏற்கனவே நம்ம சொன்னது பிரகாரம் அதே மாதிரி நீங்க ஃபில்அப் பண்ணிடணும். 2ல வந்து நம்ம இல்லைன்னு போட்டோம். ஏன்னா நம்ம வந்து 2002ல ஓட்டு போடல. சோ நம்மளோட லிஸ்ட் அதுல வராது. சோ அதுல இல்லைன்னு போட்டோம். 3வது காலத்துல வந்து இது நம்மளுடைய தந்தை இல்ல தாய் யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய டீடைல்ஸ்ல எழுதணும். சோ இதுல என்னன்னா 2002ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்க பார்த்து எழுதிக்கணும். இதுல மெயினா வந்து பேர் வந்து இப்ப ராஜாங்கிறது வந்து தந்தை பேரு,
அவங்களுடைய அடையாள அட்டை எண்ணு போட்டோம். அடையாள அட்டை எண்ணு அதுல இல்ல 2002 அப்படின்னாக்கா நம்ம போட தேவையில்லை, இருந்தா போட்டுக்கலாம். அடுத்தது அதுல வந்து ராஜாவுடைய அப்பா பேரா வந்து நாசர்னு போட்டிருக்கு. அப்ப நாசர்னு நம்ம இதுல போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ராஜாங்கிற ஆளு வந்து மேல உள்ள முகமதுங்கிறவருக்கு என்ன முறை வேணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அவர் வந்து தந்தை முறை வேணும். அப்ப என்னன்னா உறவு முறை நம்ம தந்தைன்னு போட்டுக்கிட்டோம். சில இடத்துல சில பிஎல்ஓக்குள்ள நம்மளுக்கு என்ன சொன்னாங்கன்னா நாசர்னு போட்டிருக்குல்ல, அந்த அவரு என்ன உறவு முறை வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்க போடணும்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணாங்க. ஆனா உண்மையா எது சரின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜா நம்மளுக்கு இந்த முதல்ல பேருன்னு போட்டிருக்குல்ல ராஜாண்டு, அந்த ராஜா நம்மளுக்கு என்ன முறை வேணுமோ அந்த முறையை தான் நம்ம கீழே உறவு முறைன்னு போடணும். தந்தைன்னு தான் போடுறோம். அதான் சரியான விஷயம். அடுத்தது மாவட்டம், மாநிலம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி எண்ணு. இதுலயும் பாத்தீங்கன்னா பாகம் எண், வரிசை எண். நம்ம எப்படி முதல்ல அதுல பார்த்தோமோ அதே மாதிரி பாகம் எண், வரிசை எண் இதுல கரெக்டா போடணும். சோ இவ்வளவுதான் இந்த விஷயம். இதுல வந்து இதை ஃபுல்லா பண்ணிட்டு கீழே நீங்க சைன் பண்ணிட்டு நீங்க இதை வந்து அவங்கள்ட்ட நீங்க கொடுத்துடலாம். இல்ல 2 காப்பி எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே ஒரே மாதிரி ஃபுல்லா பண்ணணும். ஃபுல்லா பண்ணிட்டு போட்டோ ஒட்டி நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவங்க சைன் பண்ணிட்டு ஒரு காப்பி அக்னாலஜ்மெண்ட் காப்பி நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு இது தொலைஞ்சு போனாவோ இல்ல நம்மளுக்கு வேற மாதிரி ஏதோ வந்தாவோ இல்ல நீங்க கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாவோ நம்மளுக்கு அதான் எவிடன்ஸ். சோ அதை கேர்ஃபுல்லா நீங்க சேவ் பண்ணி வச்சுங்க. இது சம்பந்தமா மேலதிகமா கண்டிப்பா டவுட் ஏதாச்சும் வரும், வந்துச்சுனாக்கா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, என்னங்கறத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.